ராமகிருஷ்ணன் அவர்களின் மதம் கேட்டது கடல் சொன்னது என்ற நூல் குறித்து பேசுவதற்கு விருதுநகர் வேதா அந்நிய பெருமாள் பெண்கள் கல்லூரியில் தமிழ்துறை உதவி பேராசிரியர் சே யோகம் அவர்களை நூல் குறித்து பேசுவது நம்மளோட அனுப்பிச்சு. அனைவருக்கும் வணக்கம். இணைய வழியில் எஸ்ரானுடைய நூல் குறித்து பேசுவதற்கு வாய்ப்பளித்த அஞ்சிறை தும்பி இலக்கிய வட்டத்தின் செயலாளர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் குழு அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் கூற இருக்கும் நூல் நிலம் கேட்டது கடல் சொன்னது. தேசாந்திரி பதிப்பகத்தின் வெளியீடாக 2018 வெளிவந்த நூல். இது எஸ்ரா அவர்களினுடைய பயண அனுபவங்களை கொண்ட கட்டுரை நூலாக அமைகிறது. 2 கட்டுரைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. ஒன்று ஹிரோஷிமாவில் மணி ஒலிக்கிறது, மற்றொன்று புல்லினும் சிறிது. இந்த 2 கட்டுரைகளுமே ஒன்று ஜப்பானை பற்றியும் மற்றொன்று அமெரிக்காவில் உள்ள வால்டன் குளத்தை பற்றியும் எழுதியுள்ளார். மிகவும் ரசனை மிகுந்த எழுத்தாளர் என்பதையும், ஒரு இடத்தை பற்றி பேசும்போது அந்த இடத்தை பற்றிய தரவுகள் அனைத்தையும் பல்வேறு நூல்கள் மற்றும் பல்வேறு தகவல் திரட்டுகளின் வழியாக எவ்வளவு செய்திகளை நமக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளவு செய்திகளையும் கட்டுரைகளில் தந்துள்ளார். முதல் கட்டுரை ஹிரோஷிமாவில் மணி ஒலிக்கிறது என்ற கட்டுரையில் ஜப்பான் மக்களினுடைய பழக்க வழக்கம், பண்பாடு, உணவு முறை போன்றவற்றை மிக தெளிவாக நமக்கு எடுத்து காட்டியுள்ளார். ஜப்பான் 6852 தீவுகள் கொண்ட நாடு. அங்கே எரிமலைகள் அதிகம். 12,75,00,000 மக்கள் வாழ்கின்றார்கள். சீனா, வட மற்றும் தென்கொரிய நாடுகள், ரஷ்யா இவையெல்லாம் அண்டை நாடுகள். அங்கே 107 எரிமலைகள் இருக்கின்றன என்பதை குறிப்பிடுகின்றார். ஆதியில் ஜப்பான் எப்படி இருந்தது? முதலில் அங்கே இனக்குழு மரபு அதிகமாக இருந்திருக்கின்றது. யயோய் என்ற மக்கள் பாரம்பரிய குடிகளாக அங்கே வாழ்ந்திருக்கின்றார்கள். அதன் பிறகு கிமு 600 முதல் கிபி 1876 வரை சாமுராய்களின் பங்களிப்பு ஜப்பானில் அதிகமாக இருந்திருக்கிறது. சாமுராய் என்பவர் ஒரு தலைவருக்கு கீழ்ப்படிபவராக இருந்திருக்கிறார். அந்த சாமுராய்களை பற்றிய வரலாறு மற்றும் படங்கள் இவை எல்லாவற்றையும் தொகுத்து தன்னுடைய கட்டுரையில் கொடுத்திருக்கிறார். அதன் பிறகு ஜப்பானுடைய அரச குடும்பம், ஜப்பானினுடைய அரச குடும்பம் சூரியனுடைய வம்சாவளியாக அங்கே அவர்களை வணங்குகிறார்கள். சூரியன் என்பது சூரிய கடவுளை பெண் வடிவமாக அங்கே மக்கள் வணங்குகிறார்கள் என்ற செய்தியை தருகின்றார். ஜப்பானுடைய மக்களுடைய ஆதி சமயமாக ஷிண்டோ என்ற சமயம் இருந்திருக்கின்றது. ஷிண்டோ என்றால் கடவுளின் வழி என்பது பொருளாகும். எப்படி நாம் நம்முடைய கோயில்களில் காணிக்கை செலுத்துவது, பெயர் எழுதி போடுவது, கயிறு கட்டி தொங்க விடுவது, இதெல்லாம் இன்றைக்கும் மரபாக நாம் செய்து கொண்டிருக்கின்றோமோ அதையெல்லாம் இன்றும் ஜப்பானிய மக்கள் அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை தருகிறார். கிமு 7ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு அங்கே பௌத்தம் வருகிறது. அதன் பிறகு பௌத்த சமயம் வேகமாக அங்கே பரவுகிறது. ஜப்பானிய மக்களை பற்றிய குறிப்பு. ஜப்பான் மக்கள் மிகவும் அமைதியான மக்கள் என்று சொல்கிறார். அவர்களுடைய முதல் அம்சமே அமைதி. வீடு, சாலை, பணிபுரியும் இடம், பயணம் என்று எதிலுமே ஒரு அமைதியை ஜப்பானிய மக்களிடம் காணலாம். இருவர் சேர்ந்தால் எப்படி நாம் வெட்டி பேச்சு, வீண் அரட்டை எல்லாம் ஈடுபடுகின்றோமோ அது எல்லாம் இல்லாமல் அந்த மக்கள் ஒன்று புத்தகம் படிப்பது அல்லது இசை கேட்பது, இந்த 2ஐ தவிர வேறு எதுவும் செய்வதில்லை. வீண் அரட்டை இல்லை, எச்சில் துப்புதல் இல்லை, பொது இடங்களில் அரசியல் பேசுவது கிடையாது என்று மிகவும் அந்த நாகரிகமான செயல்பாடுகளை கொண்டவர்களாக ஜப்பானிய மக்கள் இருக்கின்றார்கள். இன்னொன்று நாம் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நன்றி செலுத்துதல். ஒவ்வொரு சிறு சிறு செயல்களுக்கும்
அவர்கள் நன்றி செலுத்துபவர்களாக இருக்கின்றார்கள். இதை நாம் அவர்களிடமிருந்து நிச்சயம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு பழக்கம் என்றே சொல்லலாம். இவ்வாறு அந்த மக்கள் எப்படி இருக்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கை முறையை எப்படி அமைத்துக் கொள்கிறார்கள் என்ற செய்திகளை சொல்லி செல்கிறார். ஜப்பானிய மக்கள் ஆண் பெண் இருவரும் சரிசமமாக தங்களுடைய குடும்ப பணிகளை பிரித்துக் கொள்கிறார்கள். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஆண் தான் 80% வெளியே சென்று வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி வருவதாக தன்னுடைய நூலில் பதிவு செய்கிறார். அதே போல பெண்கள் நிறைய நிறுவனங்களை நடத்துகிறார்கள், வணிக நிறுவனங்கள் இவற்றையெல்லாம் திறமையாக பெண்கள் நடத்தி வருகிறார்கள் என்ற செய்தியை நாம் அவருடைய நூலில் இருந்து தெரிந்து கொள்ளலாம். அதற்கு இதையெல்லாம் சொல்கிறார். அதுக்கடுத்து அவர் ஜப்பானில் கண்ட மிக பெரிய ஒரு புத்தர் சிலையை பற்றிய தகவல்களை நமக்கு தருகிறார். புத்தர் சிலை 35 மீட்டர் உயரம் கொண்டது. ஜப்பானிலேயே 2வது மிகப்பெரிய புத்தர் சிலை அதுதான். அந்த அமைதி தவழும் அந்த புத்தர் சிலையை, பிரம்மாண்டமான புத்தர் சிலையை தான் கண்டு வியந்த நிகழ்வை மிக அழகாக நூலில் வெளிப்படுத்துகிறார். அதுக்கடுத்து ஜப்பானிய மக்களுடைய அந்த உணவு பழக்கங்கள், அவங்களுடைய பிரதான உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன் தான் அவருடைய பிரதான உணவாக இருக்கிறது. அவித்த காய்கறிகள், அரிசி, அந்த சாப்ஸ்டிக்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல அந்த அரிசியை வேக வச்சு அவங்க சாப்பிடுறாங்க. உணவை ஒருபோதும் யாரும் அங்கே வீணடிப்பதில்லை என்ற செய்தியை தருகிறார். ஜப்பானுடைய மக்களுடைய ஒரே இது என்ன அப்படின்னா, அங்கே சில நேரங்களில் தற்கொலைகள் அதிகமாக இருக்கின்றது. ஏன்னா அவங்க ரொம்ப யாரு கூடயும் பேசாம தனிமை விரும்பிகளாக இருக்கிறார்கள். அந்த தனிமை விரும்பிகளாக இருக்கிறதுனால வாரத்துல எப்படியும் ஒரு தடவை, அதாவது முக்கியமா பாத்தீங்கன்னா ரயிலில் விழுந்து இறக்கின்ற அந்த தற்கொலைகள் அதிகமாக இருக்கிறது ஜப்பானில் அப்படின்ற செய்தியை தருகிறார். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஜப்பானுடைய அந்த ஹிரோஷிமா, நாகசாகி அந்த குண்டு வெடிப்பு பற்றிய தகவல்கள் நமக்கு அதிகமாக திரட்டி தந்திருக்கிறார். அதாவது இப்ப ஒரு நாட்டை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா சும்மா அதை அப்படி சுத்தி பார்த்தோம் அப்படின்றதுலாம் இல்ல. போய் பொங்கல் விழாவுக்காக தான் உரையாற்ற சென்ற இடத்தில் ஹிரோஷிமாவில் அந்த குண்டு வெடிப்பு நடந்த இடத்தில் இருக்கிற அந்த நினைவிடத்தை பார்க்க செல்கிறார். அங்கே அதை பார்த்து அந்த குண்டுவெடிப்பு நடந்த நிகழ்ச்சிக்குரிய பின்னணியினுடைய தகவல்களை பல்வேறு நூலிலிருந்து எடுத்து தந்திருக்கிறார். நாம ஹிரோஷிமா, நாகசாகி மேல குண்டு போட்டதை மட்டும் பாக்குறோம். ஆனா நம்முடைய எழுத்தாளர் அதனுடைய பின்னணியை நமக்கு தருகிறார். எதனால அது அந்த குண்டு போடப்பட்டது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஜப்பான்ல நாம் பார்க்கிற இந்த வரலாறை விட இதற்கு முந்தைய வரலாறு அப்படிங்கிறது மிகவும் வன்முறை நிறைந்ததாக இருந்ததாக சொல்கிறார். 1937 சீனாவினுடைய தலைநகரான நான்சிங்கை ஜப்பான் கைப்பற்றுகிறது. அப்படி கைப்பற்றிய போது அங்கே மனித வேட்டையாடுகிறது அப்படின்னு சொல்றார். வரலாற்றில் நாம் நினைத்து பார்க்க முடியாத மனித வேட்டை, பயங்கர வன்முறைகள் அங்கே நிகழ்த்தப்படுவதாக சாமிநாத சர்மா எழுதிய நூலில் இருந்து எடுத்து காட்டுகிறார். அதே போல 2ஆம் உலக போரின் போது மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, பர்மா ஆகிய எல்லா நாடுகளும் ஜப்பான் நாட்டத்தினுடைய அப்போதைய தலைவராக இருந்த நேதாஜி அவர்களும் ஜப்பானிடம் ஆதரவு கேட்டிருக்கிறார். ஜப்பானோடு உறவை அமைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் தாய்லாந்து முதல் பர்மா வரை ரயில் பாதை போட ஜப்பான் முடிவு செய்து அந்த ரயில் பாதை அமைப்பதற்கு போர்க்கைதிகளாக இருந்த ஆங்கிலேய, ஆஸ்திரேலிய படை வீரர்களை பயன்படுத்துகிறது. சுரங்கம் வெட்டுதல், மண்ணல்ல, மரம் வெட்ட என்று அந்த மக்களை பயன்படுத்தியிருக்கிறது. அதே போல பல்லாயிரம் தமிழர்களும் அந்த பணிக்கு ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் நமக்கு கிடைக்கிறது. அதே போல அந்த தமிழர்களுக்கு ஏற்பட்ட கொடுமை அப்படிங்கிறத சயாம் மரண ரயில் அப்படிங்கிற நாவல், சண்முகம், எழுத்தாளர் சண்முகம் எழுதிய அந்த சயாம் மரண ரயில் நாவல் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற செய்தியையும் இங்கே முன்வைக்கிறார். அதே போல டேவிட் லீன் அப்படின்ற
அவர் தயாரித்த இந்த பிரிட்ஜ் ஆன் த ரிவர் கியூ என்ற அந்த திரைப்படம், அந்த திரைப்படத்தின் மூலமாகவும், புயலிலே ஒரு தோணி பா சிங்காரம் அவர்கள் எழுதிய புயலிலே ஒரு தோணி, இந்த ஜப்பான் போலீசார்கள் வந்து எப்படி நடந்துக்கிட்டாங்க, அராஜகம் பண்ணாங்க அப்படிங்கிறத எல்லாம் நாம இந்த நூலின் வாயிலாக, அந்த நூல் மற்றும் திரைப்படங்கள் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத அப்படியே போற போக்குல அப்படி சொல்லிட்டே போறாரு. அதுக்கடுத்து அதே மாதிரி இந்த 2ஆம் உலக போரை வந்து பெரிய யுத்தமாக மாற்றியதுல ஜப்பானுக்கு தான் பெரும் பங்கு இருக்கிறது. டோஜோ அப்படிங்கிற அந்த ஜெனரல் மன்னர், ஏன்னா அப்ப ஜப்பான்ல வந்து மன்னராட்சி அப்படின்றப்ப மன்னர் சொல்றதையும் கேட்காம, போரை நிறுத்திடுவோம் அவங்க சொல்றதையும் கேட்காம, அந்த ஜெனரல் டோஜோ அப்படிங்கிறவரு எந்த போர் அறிவிப்பும் செய்யாம அமெரிக்காவுடைய விமானம் தாங்கி கப்பல் மேல ஒரு தாக்குதல் நடத்துகிறார். அதுல 2000 பேருக்கு மேல அதுல பாதிக்கப்படுறாங்க. அதனால அமெரிக்கா எப்படியாவது இதை ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி முடிவெடுக்கிறது. ஏனென்றால் 2ஆம் உலக போர் கிட்டத்தட்ட ஹிட்லர் இறந்த உடனேயுமே முடிவுக்கு வந்திருக்கணும். 1945 ஹிட்லர் இறந்து போறாரு. மே 8ஆம் தேதி ஜெர்மனி வந்து சரணடைஞ்சிருது. அப்ப போரை முடிக்கணும் அப்படின்னா ஜப்பான் வந்து மறுக்குது, போரை முடிப்பதற்கு ஜப்பான் மறுக்குது. இதே மாதிரி போர் அறிவிப்பு செய்யாமலே சில தாக்குதல்களை நடத்துறதுனால அமெரிக்கா வந்து அந்த அணு ஆயுதத்தை எப்படியெல்லாம் தயாரிச்சாங்க அப்படிங்கிறத நூல்ல மிக தெளிவா விவரமாக குறிப்பிட்டிருக்கிறார் ஆசிரியர். அந்த ஜப்பான்ல ஹிரோஷிமா நாகசாகி மேல போடப்பட்ட குண்டுகளின் பெயர் லிட்டில் பாய் ஃபேட்மேன் அப்படிங்கிறது. அந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி 1945 ஆகஸ்ட் 6 காலையில 8:15க்கு 32,000 அடி உயரத்தில் இருந்து அந்த லிட்டில் பாய் அப்படின்ற குண்டை வீசிவிட்டு எனாலாகே அப்படிங்கிற விமானம் செல்கிறது. ஒரு மருத்துவமனைக்கு எதிரே அந்த குண்டு விழுகிறது. 1000 சூரியன்கள் சிதறினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த ஒளி சிதறல் ஏற்பட்டு ஒரு கரும்புகை அந்த நாய்க்குடை காளான் வடிவில் போய் வானத்தை மறைக்கிறது. மக்களுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாம 1.5 லட்சம் மக்கள் இறந்து போகிறார்கள். எங்கு பார்த்தாலும் மனித ஓலம், நெருப்புக்கு பயந்து ஓடி தண்ணீரில் விழுகிறார்கள். தண்ணீர் நெருப்பாக அங்கே கொதிக்கின்ற காட்சியை பார்க்கிறார்கள். வானத்திலிருந்து கருப்பு அமில மழை பெய்கிறது அங்கே. இதையெல்லாம் பார்த்து மக்கள் ஓடுறாங்க. எங்கேயும் பழைக்கிறதுக்கு வேற வழியே இல்லை. இந்த குண்டு போட்டு இவ்வளவு நடந்த பிறகும் ஜப்பான் வந்து போரை கைவிடவில்லை. போரை கைவிடாம இருந்ததுனால அடுத்த குண்டு, அந்த ஃபேட்மேன் அப்படிங்கிற குண்டை நாகசாகி மேல அமெரிக்கா போடுது அப்படிங்கிற செய்தியை இங்கே ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார். அந்த ஹிரோஷிமாவில் போடப்பட்ட அந்த குண்டால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அந்த நினைவிடம், அந்த நினைவிடத்தை தான் சென்று அந்த பார்த்த காட்சிகளை எல்லாம், கண்ணில் நீர் வழிய தான் கண்ட காட்சிகளை எல்லாம் இங்கே விவரிக்கிறார். அந்த நினைவகத்தில் சிறுமி சடகோவினுடைய நினைவகமும் இருக்கிறது அங்கே உள்ள. என்ன அப்படின்னா, அந்த 2 வயது சிறுமி சடகோ குண்டு வெடிப்பால் பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுகிறாள். அவளுக்கு வந்து இரத்த புற்றுநோய், இன்னும் 6 மாதத்துல இறந்து போயிருவா அப்படின்றத சொல்றாங்க. அப்ப மருத்துவமனையில அவளுடைய தோழி சிசுகோ அப்படிங்கிற பெண் வந்து பார்க்க வர்றா. ஜப்பான் மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை உண்டு. ஜப்பான்ல வந்து டஞ்சோ அப்படின்ற கொக்குகள் அதிகம், அது வந்து 1000 ஆண்டுகள் வாழும் அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. அப்ப அந்த சிசுகோ வந்து சடகோவுக்கு சொல்றா, நீ காகிதத்துல 1000 அந்த கொக்குகள் செய்து வந்து தொங்க விட்டுட்ட அப்படின்னா நீ நிச்சயம் உயிர் பழைச்சிருவ அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு போறா. அதை நம்பி, அதை கேட்ட உடனே அவளுக்கு வந்து அதிகமாக தான் வாழ வேண்டும் என்கின்ற ஆசை அவளிடையே வருகிறது. உடனே அதை செய்ய ஆரம்பிக்கிறான். ஆனா 664 கொக்குகள் செய்த பின் அவள் வந்து இறந்து விடுகிறாள். இச்செய்தி ஜப்பான் முழுவதும் பரவுகிறது. இதை ஆண்டுதோறும் இப்பொழுது மக்கள் நினைவு கூறுகிறார்கள். 1000 கொக்குகளை செய்துவிட்டு அமைதிக்காக அமைதி புறாவாக அங்கே அந்த பறக்க விடுகின்ற காட்சியை இன்றும் காணலாம் ஆண்டுதோறும் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல அந்த நினைவகத்தில் உள்ள பொருட்கள், சிதிலான கட்டிடம் இருக்கிறது, உறைந்து போன கடிகாரம், எரிந்து போன புத்தர் சிலை,
விளையாட்டு பொருட்கள் என 20,000-க்கும் மேற்பட்ட அந்த சிதிலமடைந்த பொருட்கள் அந்த நினைவகத்தில் உள்ளன. அங்கே வந்து பார்வையாளர்கள் கையொப்பம் ஒன்று புத்தகம் இருக்கிறது. அந்த பதிவேட்டில் தமிழில் எஸ்ரா அவர்கள் கையெழுத்திட்ட போது அவரை அறியாமல் அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்ததாக குறிப்பிடுகிறார். அதே போல அங்க அமைதிக்கான மணி ஒலிக்கிறது. அந்த நேரம் அதையும் அந்த மணியையும் ஒலிக்க செய்கிறார்கள். இந்த நிகழ்வை கட்டுரையில் அந்த ஹிரோஷிமாவில் மணி ஒலிக்கிறது என்ற கட்டுரையில் பகிர்ந்திருக்கிறார். அடுத்த கட்டுரை புல்லினும் சிறியது அப்படின்ற கட்டுரை. இந்த கட்டுரை பாத்தீங்கன்னா ஹென்றி எட்விட் தோரோ அப்படிங்கிறவர் காந்தியினுடைய குருவாக இருந்திருக்கிறார். அவர் ஐக்கிய அமெரிக்காவின் மாசாசூடஸ் அப்படின்ற இடத்துல 61 ஏக்கர் நிலத்தில் அமைந்த குளம், வால்டன் குளம், அந்த குளத்தருகே காட்டினில் தனியாக 2 வருடம் யாருடைய துணையும் இல்லாமல் 1845 முதல் 1847 2 ஆண்டுகள் தனியாக அந்த மரவீட்டில் வாழ்ந்த அனுபவங்களை வால்டன் ஆர் லைஃப் இன் த வுட்ஸ் அப்படிங்கிற புத்தகமாக வெளியிடுகிறார். இது போல இன்னும் புத்தகங்களும் எழுதியிருக்கிறார். அந்த குளத்தை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் எஸ்ரா அவர்கள் அந்த குளத்தை பார்க்க செல்கிறார். அந்த குளத்தை பார்த்துட்டு நீளம் படர்ந்த பெரிய குளம், பனி நேரத்தில் முறை பனி ஆகிறது. அப்போ மக்கள் எல்லாரும் அங்க வந்து சறுக்கி விளையாடுறாங்க. அந்த மாதிரி விளையாட்டுகளும் அங்கே நடக்கின்றன. அந்த குளத்தை பார்ப்பதற்காக எஸ்ரா அவர்கள் சென்று அந்த தோரோவினுடைய வாழ்க்கை முறையை, அவர் எழுதிய நூல்களை பற்றியும் அவருடைய அந்த வாழ்க்கை, எளிய வாழ்க்கை குறித்தும், அந்த எளிய வாழ்க்கையின் மேல் தோரோ அவர்கள் கொண்டிருந்த பற்றினை குறித்தும் இந்த புல்லினும் சிறிது அப்படின்ற கட்டுரையில் கொடுத்திருக்கிறார். 1817 தோரோ பிறக்கிறார். அவனுடைய தந்தை ஒரு பென்சில் தயாரிக்கும் தொழிற்சாலை செய்து தொழிற்சாலை சொந்தமாக வைத்திருக்கிறார். உடன் பிறந்தோர் 3 பேர். அவங்க வந்து சனிக்கிழமை ஆச்சு அப்படின்னா அவங்க அம்மா சிந்தியா அவங்களுக்கு வந்து அந்த வன உலா போறதுல மிகுந்த ஆர்வம். அதனால வாரம் சனி ஞாயிறுல என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த வன உலாவுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போறப்ப பலவிதமான அந்த இயற்கை விலங்குகள், பறவைகள் எல்லாம் பார்த்த உடனே அதில் அப்படியே மனம் லயிக்கிறார்கள் சிறுவர்கள். அவங்களுடைய முக்கியமான அந்த விளையாட்டாக மீன் பிடித்தல் இருக்கிறது. சிந்தியா, அவங்க அம்மா சிந்தியா என்ன அப்படின்னா இயற்கையோடு ஒன்றிணைந்தவர். அதே போல அடிமை ஒழிப்பு இயக்கத்திலும் ஈடுபட்டிருக்கிறார். அது அப்படியே தோரோவுக்கு வருகிறது. எனவே படிக்கிறார், கல்வி பயின்று முடித்து ஆர்சனுடைய நட்பு கிடைக்கிறது. அந்த ஆரம்ப பள்ளி கல்வியில் ஒரு 6 மாணவர்களை பாதிரியானுடைய வற்புறுத்தலால் அடித்து விடுகிறார். அப்படி அடிக்கும் போது அவருக்கு அது மனசு வலிக்கிறது. எப்படி நம்ம அடிக்கலாம், நம்ம இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டே வந்து விடுகிறார். வேலையை விட்டுட்டு வந்துட்டு ஒரு பென்சில் தயாரிப்பதில் ஒரு புதிய முறையை கண்டுபிடிக்கிறார். களிமண்ணையும் எழுதுகரியையும் கொண்ட கலவையை வைத்து பென்சில் முனை உடையாமல் இருப்பதற்குரிய உடையாமல் காக்கலாம் என்பதை கண்டுபிடிக்கிறார். அவர் நினைத்திருந்தால் அதற்கு காப்புரிமை பெற்று பெரிய தொழிற்சாலையாக நடத்தி சம்பாதித்திருக்கலாம். ஆனால் அவருக்கு அதில் மனம் லயிக்கவில்லை. அதை தன்னுடைய சகோதரன் வசம் ஒப்படைத்து விடுகிறார். அதே போல அவனுடைய உறவு பெண் எல்லன் அப்படிங்கிறவனை அவர் விரும்புறாரு. அவர் விரும்புற அந்த எல்லனை அவருடைய தம்பி ஜான் அவனும் விரும்புறான். 2 பேரும் ஒரே பெண்ணை விரும்புறாங்க. ஆனா எல்லன் நான் அவங்க 2 பேர்கிட்டையும் அந்த விதத்துல பழகல அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு அப்புறம் தோரோ அவர்கள் திருமணத்தை பற்றி பேசவே இல்லை. அவருடைய வாழ்க்கையில் அவர் திருமணமும் செய்து கொள்ளவில்லை. அவருக்கு பாத்தீங்கன்னா அந்த இயற்கை வாழ்க்கை மீது மிகுந்த ஆர்வமாகி விடுகிறது. பறவைகள், அங்கே சொல்லி நான் மூஸ் மான் அப்படின்னு சொல்றாரு, அந்த மானின் மீது அவருக்கு அளவற்ற அன்பு. அதை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கிறார்.
வாத்து, தவளை சத்தம். இது என்ன அப்படின்னா நடை. இங்கே நடைப்பயணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார். எப்பொழுதும் அவர் நடந்து கொண்டே இருக்கிறார். எமர்சனோடு தொடர்ந்து விவாதம் செய்து கொண்டே இருக்கிறார். எமர்சனை தன்னுடைய குருவாக கொண்டு அவரோடு எல்லா செய்திகளையும் தகவல்களையும் தான் அறிந்து வந்த அனைத்து தகவல்களையும் அவரோடு விவாதம் செய்கிறார். அவருடைய குணங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் எளிமை, தன்னுடைய செயலை தானே செய்தல், காட்டில் நண்பர்களோடு குளிர் காய்தல். அப்படியெல்லாம் செய்யறப்போ ஒரு நாள் நண்பர்களோட குளிர் காய்ந்து விட்டு அந்த நெருப்பை அப்படியே வச்சுட்டு போயிடுறாங்க. அப்ப அந்த நெருப்பு பரவி கொஞ்சம் விளைநிலங்களை அழித்து விடுகிறது. அப்ப விவசாயிகள் முறையிடுறாங்க. அதனால என்ன செய்யறார் அப்படின்னா காட்டுக்குள்ள போய் ஒரு மர வீடு அமைக்கிறார். அந்த மர வீடு பார்த்தீங்க அப்படின்னா மிக சின்ன வீடு. அதுல 4 நாற்காலிகள். எதற்காக அப்படின்னா ஒன்று அவருக்கு, 2வது நண்பர்களுக்காக, 3வது சமூக உறவை மேம்படுத்துவதற்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாற்காலிகளை வைத்து அந்த சின்ன அறையில் தானே வேளாண்மை செய்து அதில் வருகின்ற அந்த உணவை சாப்பிட்டு தினமும் அவர் நடைப்பயணம் செல்கிறார். அவர் ஒரு நாளைக்கு 20-30 மைல் வரைக்கும் நடந்திருக்காரு. மழை பெஞ்சாலும் குடையை பிடித்து கொண்டு தலையில் தொப்பி மாட்டிக்கொண்டு நடந்திருக்கிறார். மிகவும் எளிமையான உணவை உண்டிருக்கிறார். அந்த தூய்மையான காற்று, இதுதான் ஒரு மனிதனுக்கு தேவையான மனநிலை என்பதை அந்த 2 ஆண்டுகள் கழித்து தன்னுடைய வால்டன் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்துல எழுதுறாரு. ஆனா அது பதிப்பிக்க முடியாம கிடக்குது. ஆனா இறுதியில அதை பதிப்பித்து நூலாக வெளிவருகிறது. அதன் பிறகு அந்த வால்டன் குலம் புகழ் பெறுகிறது. தோரோவுக்கு எமர்சனுடைய புல்லின் இதழ்கள் அந்த கவிதை தொகுப்பு அவருக்கு பிடிக்கல. அதனால தொடர்ந்து விவாதம் நடக்குது 2 பேருக்கும். அந்த விவாதத்துல கொஞ்சம் பிரிஞ்சிடுறாங்க. 2 பேருமே பிரியிறாங்க. இதற்கு இடையில தோரோ சிவப்பு இந்தியர்களை பற்றி ஆராய்ச்சி செய்ய கிளம்புறாரு. அப்படி கிளம்புறப்ப அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமாகுது. மோசமாகி அவர் இறந்து போகிறார். அவருடைய அந்த சடங்கில் அந்த தோரோ அவர் எமர்சன் ஆட்சி உரை மிகவும் மகத்தானது அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதுல என்ன அப்படின்னா அந்த நடக்கிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, 4 ஆளுமைகள் சொல்கிறார் எஸ்ரா அவர்கள். புத்தர், ஜே கிருஷ்ணமூர்த்தி, தோரோ, காந்தியடிகள். இவங்க 4 பேரும் நடையினுடைய முக்கியத்துவத்தை அறிந்தவர்கள். வேர்ட்ஸ்வொர்த் மலைச்சரிவில் நடப்பது மிகவும் பிடித்தது அப்படின்னு சொல்றாரு. அந்த நடத்தல் அப்படிங்கிறது மன உறுதி, உடல் உறுதி அப்படிங்கிறத காட்டுது. காந்தியடிகள் எவ்வளவு மன உறுதி வாய்ந்தவர் அப்படிங்கிறத உப்பு சத்தியாகிரகத்துல 61 வயது அந்த உப்பு சத்தியாகிரகம் நடத்தும் போது 240 மைல்கள் அவர் நடந்திருக்கிறார் அப்படிங்கிறத சொல்றாரு. தோரோனுடைய வாழ்க்கை தற்சார்பு வாழ்வியலை முன்வைக்கிறது. நடை, இதுல அந்த கட்டுரையில பாத்தீங்கன்னா அந்த ஜெய கிருஷ்ணமூர்த்தி, புத்தர், காந்தி இவங்க எல்லாம் எப்படி நடந்தாங்க, அந்த நடப்பதன் மூலம் மனித உறவுகளை எப்படி மேம்படுத்தி கொண்டார்கள் அப்படிங்கிறத மிக தெளிவாக விரிவாக காட்டியிருக்கிறார் எஸ்ரா அவர்கள். இந்த அமெரிக்க பூர்வ குடிகளை பற்றி அவர் சொன்ன செய்திகளும் அதில் அந்த தகவலாக திரட்டி தந்திருக்கிறார். அந்த வால்டன் குளத்தில் அவருடைய சிலையின் அருகே புகைப்படம் எடுத்து விட்டு எஸ்ரா அவர்கள் இரவு படுக்கையில் தான் படுக்கும்போது அந்த வால்டன் குளமும் மூஸ்மானும் அவருடைய கண்ணில் காட்சியளிக்கின்றது என்று சொல்லி அந்த கட்டுரை நிறைவு செய்திருப்பார். இந்த 2 கட்டுரைகளுமே ஒன்று ஜப்பான், ஒன்று அமெரிக்கா, 2 வெவ்வேறு நாடுகள். அந்த வெவ்வேறு நாடுகளினுடைய ஒன்று வரலாற்று பின்புலத்தை பற்றிய செய்தி குறிப்புகளையும், மற்றொன்றில் தேரோவை சொல்லி அந்த நடை, ஜெய கிருஷ்ணமூர்த்தி, காந்தி எல்லோரையும் சொல்லி அந்த நடை அப்படிங்கிறது மனிதனுக்கு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறத சொல்லி ஆசிரியர் நிறைவு செய்திருப்பார். எல்லோரும் படித்து பயன்பெறக்கூடிய நூல் நிலம் கேட்டது கடல் சொன்னது அப்படின்னு அனைவரும் இந்த நூலை வாசிப்பது மிகவும் நல்லது. பல்வேறு செய்திகளை நாம் அறிந்து கொள்ள நல்ல வாய்ப்பாக அமையும்.
இந்த வாய்ப்பிற்கு நன்றி, நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரலாறு எங்கோ ஒரு இடத்தில் உரை நிலையில் தெரிந்து கொண்டே இருக்கிறது. ஜப்பானில் உள்ள அந்த மியூசியத்தில் இருப்பது இன்றைய நிகழ்வுகளினுடைய காரணங்களாக அது பின்னால் மறைந்தும் இருக்கிறது. ஓரிகாமி என்று சொல்லக்கூடிய அந்த ஆயுத உருவங்கள் செய்கின்ற பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வரலாறாக இருக்கிறது. எனவே இப்படி நம் வரலாறை படிப்பது, தெரிந்து கொள்வது சுவாரஸ்யம் என்பதையும் கடந்து நமக்கு அது பயன்பாடத்தினுடைய கூட்டம். அழகாக அந்த அழகான இணைப்பு பேசிய யோகம் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்.